வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது இணையதளத்தில் ரொம்ப வைரலாக வந்துட்டுருக்க ஒரு கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சரண் ராஜா மற்றும் திஷாதனா இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இணையதளத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குது. இதை பற்றின விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு வசதி இல்லாமல் சிக்னலே கிடைக்காத ஒரு கிராமத்துலேருந்து இன்றைக்கி சென்னைக்கு வந்து ஆடிஷனில் விஜய் டிவியோட ஆடிஷனில் கலந்துக்கிறதுக்கே நிறைய கஷ்டங்களை சரண்ராஜா அனுபவிச்சிருக்கிறாரு. அதாவது என்னைக்கு வந்து நம்ம சென்னையில் அவர் இறங்கினாரோ அப்போவே தன்னுடைய பர்ஸு பேகு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி தான் அந்த ஆடிஷன்லேயே அவர் கலந்துக்கிறாரு. அவர் அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடிஷனுக்கு நான் கலந்துக்கிட்டப்போ இந்த ஆடிஷனில் நான் ஃபில்டர் ஆகி வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் நான் ஆடிஷனில் செலக்ட் ஆகி உள்ளே போன அப்புறமேலு இந்த மேடை எனக்கு போதும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் வந்து ஜெயிப்பேன், நான் வந்து வின்னர் ஆகுவேன், டைட்டில் வின்னர் ஆகுவேன், நான் பரிசு தொகையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவேன், இந்த மாதிரிலாம் நான் ஒரு நாள் நினச்சதே கிடையாது. எனக்கு கொஞ்சம் பாட தெரியும், அதை வச்சு நான் வந்து இந்த மேடையில் நான் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா என்னை விட நிறைய குழந்தைகள் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே சாதகம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து ஆத்தோரம் மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் பாட்டு கற்றுக்கிட்டேன். அதனால் என்னுடைய பாட்டில் வந்து ஒரு பெருசாக எதுவுமே இருக்காது. எனக்கு வந்து நானாக கற்றுக்கிட்டது. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நிறைய ஆசிரியர்களோ இல்லை வழிகாட்டிகளோ இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நான் வந்து கற்றுக்கும் போது எதுவுமே இல்லாமல் தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த மேடை வந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து எனக்கு வந்து சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்படிங்கிற ஒரு தகுதியை கொடுத்துருக்குது. உண்மையிலேயே நான் இந்த மேடையை நான் மறக்க மாட்டேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் கூட 2வது ரன்னரப்பான திஷாதனாவுக்கும் எனக்கும் தேவையில்லாத சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து கருத்துக்கள் போயிட்டுருக்குது. இதை பற்றி நான் வந்து முக்கியமாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் நிக்கிலை பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா நிக்கில் வந்து இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது இல்லை, அதை பற்றியும் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து சரண்ராஜா வாய் திறந்திருக்காரு. ஏன்னா இதே பிரச்சனை தான் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 திவ்யா கணேஷ்க்கும் நடந்தது. ஏன்னா டைட்டிலுக்கு கொஞ்சம் கூட டிசர்விங்கான பர்சனே கிடையாது திவ்யா கணேஷ். பிஆர் டீமை யூஸ் பண்ணி தான் இந்த டைட்டிலை ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்ஸ் விஜய் சேதுபதி வந்து சபரி இந்த பக்கம் திவ்யா கணேஷ் இருக்கும்போது திவ்யா கணேஷோட கையை ரைஸ் பண்ணும்போது நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க. ஏன் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வெளியில எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டு தானே உள்ளே வந்தீங்க. இந்த மாதிரி நிறைய எதிர் விமர்சனங்கள் வந்து திவ்யா கணேஷ் மேலே வைக்கப்பட்டது. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து திவ்யா கணேஷுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு ரிவ்யூவும் அவங்களுக்கு சப்போர்ட்டையும் கொடுத்துருந்தாங்க. இல்லை கண்டிப்பாக இப்போ இருக்கிற அந்த கடைசி 5 ஃபைனலிஸ்ட்டில் இந்த டைட்டிலுக்கு டிசர்விங்கான பர்சன் வந்து நம்ம திவ்யா கணேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மற்றவங்க எதை பற்றி நீங்கள் பேசினாலும் கண்டுக்காதீங்க. எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஓட் பண்ணியிருப்பாங்கல்ல, நான் எப்படிங்க பிஆர் டீமை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஃபோனை வாங்கி அப்படியே ஓட் பண்ண முடியும்? இது எந்த விதத்தில் நியாயம்? எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு கிடைச்ச வெற்றியாக தானே நான் இதை பார்க்கணும். நான் வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கிறேன், நான் வந்து சிலர் என்டர்டெயின் பண்ணியிருக்கிறேன். நான் பிக் பாஸ்ல இந்த 100 டேஸும் நான் வந்து என்னுடைய ஜேர்னி வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்குது. ஸோ எனக்கு ஓட் பண்ணி இந்த இடத்துக்கு அவங்க என்னை கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. எப்படி எனக்கு வந்து டைட்டில் டிசர்விங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க? அந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதே தான் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கும் இன்றைக்கி நிக்கிலோட மொத்த ஃபேமிலியும் இன்டர்வியூவில் அழுந்தது தான் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து எல்லாரையும் கண்கலங்க வச்சுருக்குது பார்க்குறவங்கள. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அவன் டைட்டில் வின்னர் ஆன அப்புறமேலு கொஞ்ச நேரத்துலேயும் சோஷியல் மீடியாவில் எல்லா கமெண்ட்ஸும் வந்து அவனுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்தது. ஏன்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆளுக்கு இந்த இது போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும் போது உண்மையிலேயே எங்களுக்கு கவலையாக இருந்தது. நிக்கில் இதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா அவனுக்கு வந்து சோஷியல் மீடியா பழகிடுச்சு. ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து
கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் குரலை அவ்வளோ ஸ்டெயின் பண்ணி அவன் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸும் பண்ணுவான். முன்னாடி ஒரு பாட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு ஒரு பிசுறு தட்டிருச்சுன்னா கூட அதுக்காக அவன் எத்தனை பல மணி நேரங்கள் எடுத்து அந்த பாட்டை வந்து திருப்பி 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 பாடி அதை அவருடைய கரெக்ட் பண்ணிக்குவான். அந்த மாதிரி ஜட்ஜஸ் சொல்கிற ஒவ்வொரு கரெக்ஷன்ஸையும் அவன் சாதாரணமாக எடுத்துக்கிட்டது கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு கரெக்ஷன்ஸையும் அவன் பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கையில் அவன் அந்த டைட்டிலுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எங்கள் ஃபேமிலிக்கு மொத்தமாக வலிச்சுது. அவன் ஜெயிச்சதை விட இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஷாதனாவும் நம்ம சரண் ராஜாவும் இப்போ நிறைய பப்ளிக் இடத்துல வந்து சந்திச்சுக்கிறாங்க. நிக்கில் அவங்க எல்லாருமே இப்போ வந்து செலிப்ரேஷன் சூப்பர் சிங்கர் 11ஓட அந்த செலிப்ரேஷனில் வந்து இருக்கிறாங்க. முடிஞ்சப்புறம் நிறைய பர்த்டே பார்ட்டிஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த நிலைமையில் அதிகமாக சரண் ராஜாவும் திஷாதனாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. அதுதான் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்குது. இதுக்கு சரண் ராஜாவே என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சூப்பர் சிங்கரில் நடந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷனில் தான் இந்த பிக்ஸ் வந்து அதிகமாக வெளியாகிருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு பர்த்டே அப்படின்னா மொத்த செட்டுமே அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இதே தான் சூப்பர் சிங்கர் நம்ம பிக் பாஸ் சீசன் 9லேயும் நடந்துச்சு. எல்லாரோட சபரியாக இருக்கட்டும், எஃப்ஜேவாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், துஷார் இவங்க எல்லாரோட பர்த்டே செலிப்ரேஷனையும் எல்லா மெம்பர்ஸுமே சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ வந்து ஒருத்தர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஒரு 3 months 4 months அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆகிடுவாங்க. ஸோ வந்து அவங்க கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து தப்பாக பேசுறது அது தப்பு. இது சரண்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஷாதனாவாக இருக்கட்டும், நிக்கிலா இருக்கட்டும், சூப்பர் சிங்கரில் இருக்க ஜட்ஜஸ் மொத்த எல்லா மெம்பர்ஸுமே என்னுடைய இன்னொரு குடும்பம் மாதிரி. ஸோ வந்து இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். இவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையானவங்க. ஏன்னா என்னுடைய கரியர் வந்து இதுக்கு மேலே மியூசிக் கரியராக தான் இருக்க போகுது. இதில் வந்து என்னுடைய அந்த லைஃப் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த சூப்பர் சிங்கர் டீமும் இந்த விஜய் டிவியும். இந்த விஜய் டிவியும் எனக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களுக்கு இதுக்கு மேலே நான் போக போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பயணம் எனக்கு அடுத்த 16ஆம் தேதி இருக்க போகுது. இதில் வந்து நான் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் கூட போகிறதுக்கு வழி இல்லாமல் அப்படி இருந்த ஃபேமிலியிலேருந்து நாங்கள் இன்றைக்கி முதல்ல எல்லாருமே சேர்ந்து ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். இதுவே எங்கள் குடும்பம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அம்மா சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும்னு தெரியலடா, ஆண்டவன் கிருபடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நினைக்கும் போது இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத நிக்கிலை பற்றியோ, திஷாதனாவை பற்றியோ, என்னை பற்றியோ தப்பான நியூஸ் எல்லாம் வரும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த உழைப்பு அப்படிங்கிறது நீண்ட நாள் இந்த டைட்டில் வின்னர் ஆகட்டும், ரன்னர் அப் ஆகட்டும், இந்த உழைப்பு வந்து எங்களுக்கு நீண்ட நாள் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பரிசு, இந்த அங்கீகாரம். அதனால் தயவுசெய்து யாரும் தப்பாக பேசாதீங்க. நாங்கள் நிறைய நாள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம், சேர்ந்து பாடியிருக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உன் பாட்டில் இந்த தப்பு இருக்குது, என் பாட்டில் இந்த தப்பு இருக்குதா, கொஞ்சம் அதை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோ ரிஹர்சல் பார்த்துருக்குறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பியூரான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தயவுசெய்து யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜா தன்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்டாக தான் வச்சிருக்கிறாரு.